கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு கிறிஸ்து வானத்தில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் அவர் மேலே போயிட்டு இருக்கிறார். கீழே எல்லாரும் சீஷர்களெல்லாம் நிற்கிறாங்க. இந்த 11 சீஷர் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேலே போயிட்டுருக்கும்போது அண்ணாந்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ 2 தேவ தூதர்கள் வந்து அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கலிலேயரே, ஏன் இப்படி பார்த்துட்ருக்குறீங்க? அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அதே மாதிரி அவர் மீண்டும் வருவார். இயேசு, இதுதான் நற்செய்தி, இதுதான் அந்த செய்தி. இந்த பூமியில் இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, இங்கேருந்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்லப்பட்ட ஒரு நற்செய்தி, சொல்லப்பட்ட ஒரு காஸ்பல், இயேசு மீண்டும் வருவார். இன்றைக்கு வரைக்கும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், இனியும் சொல்ல வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கான அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம கண்கள் எல்லாம் பார்க்க போகிறது. நாம் எல்லாம் அவரை எதிர்கொண்டு போய் நாம் அவரை வரவேற்க போகிறோம். மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டியாக நாம் அவரை ஆயத்தமாய் இருக்க போகிறோம். அவரை வரவேற்பதற்கு, அவரோடு கூட போய் அவரை பரலோகம் சேருவதற்காக, அவரை நம்மளை கூட்டி செல்வதற்காக, நமக்காக ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறார். அந்த வீட்டில் போய் குடியிருப்பதற்காக இயேசு சீக்கிரம் மீண்டுமாக வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரே ஒரு இதுதாங்க, நம்பிக்கை தான். இயேசு உயிர்த்தெழுந்தார், வரப்போகிறார். அதுதான் நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி யோபு சொன்னது மாதிரி அவர் உயிரோடு இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். அதுதான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ வுட் லைக் டு மீட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிற பெரிய பெரிய பிரபலங்களெல்லாம் இருக்கிறார்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? அந்த கர்த்தரை, அந்த இயேசுவை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். அப்படி அந்த பாக்கியத்தை, இதை யோசிக்கும் பொழுது, இது சொல்லும் பொழுது எனக்கு உள்ளே அப்படியே மகிழுது. உள்ளுக்குள்ளே அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சி உண்டாகுது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அடையாளம். அவர் தான். அதைத்தான் நம்ம ஒரு நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? ஆண்டவரே, அப்பா, நீர் வரப்போகிறீர் என்கிற அந்த நற்செய்தியை அநேகருக்கு சொல்ல கர்த்தர் கிருபை செய்யப்பா. நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.